ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு சூப்பரான பிங்க் ப்ளஸ் லாவெண்டர் மிக்ஸ்டு கலந்த மாதிரி saree, காட்டன் saree. இதுக்கு என்ன டிசைன் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் ஜரிகை கான்செப்டில் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்லீவ் நான் லெஃப்ட் ரைட் அடித்து திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஷேப் வரைஞ்சிட்டு அது மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் உள்ளே திருப்பி விட்டிங்கன்னா இந்த பிசுறு எல்லாமே நமக்கு மறைஞ்சிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். நீங்களும் இந்த மாதிரி டிசைன் ஸ்ட்ரைப் பண்ணி பாருங்கள். அதாவது சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலரு, நமக்கு என்ன டிசைன் வைக்கிறதுனே தெரில அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த டிசைன் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கையில் லேசாக எடுத்து விட்டு அந்த ஷேப் நீட்டாக கொண்டு வந்துக்கோங்க. அந்த எட்ஜஸ் ரெண்டுமே கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் saree கலர்லேயே சில்க் காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக லைனிங் கிளாத்து கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கீழே வச்சு அடிச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நமக்கு இந்த ஒயிட் கலர் கேன்வாஸ் மறையிற அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும். அப்போ தான் இந்த கேன்வாஸ் தெரியாமல் இருக்கும். நான் இப்போ பொட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜிலேருந்து ஒன் சைடாக நான் வச்சுட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் ஒன் சைடு வேணாலும் நீங்கள் ஒன் சைடு வச்சுக்கலாம், இல்லை டபுள் சைடு வேணாலும் டபுள் சைடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸு. நான் பட்டன்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? மெதுவாக கொஞ்சம் அதிகமாக கைடெல்லாம் இதுக்கு மாற்ற தேவையே இல்லை. இதே கைடில் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கைக்கு பைப்பிங் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேம் கலரில் பைப்பிங் கொடுத்துட்டு அடித்து திருப்பி அடிச்சுக்கிறேன். அடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்லீவ் இந்த மாதிரி பைப்பிங் எவ்வளோ சன்னமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒன் சைடு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயுமே லெஃப்ட் ரைட் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டன்ஸ் நான் ஃப்ரண்ட் எந்த சைடு வருதோ அந்த சைடு தான் நான் பட்டன்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? அப்படி வைக்கும்போது தான் நமக்கு பட்டன்ஸ் ஃப்ரண்ட்டில் வரும், பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே சைடு வச்சிங்கன்னா ஒன்று ஃப்ரண்ட்டில் வந்துடும், ஒன்று பேக்குக்கு போயிடும். அப்போ நம்ம பார்க்குறக்கு அழகாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங்கு. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே என்னோடய லாங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எல்லாத்தோட கமெண்ட்ஸுக்குமே, எல்லா டவுட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். முதல்ல மாதிரியே தான் ஷேப் கரெக்டாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக பாருங்கள், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பட்டன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்லீவு கைக்கு பைப்பிங் கொடுத்து எடுத்தாச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் கைக்கு வந்து சின்னதாக ஒரு அந்த இடத்துல கேப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கேன், ஸ்டோன் லேஸ் மாதிரி. பேக்குக்கு நாட்டு கொடுத்து பேக்குக்கும் நான் வந்து அந்த மாதிரி டிசைன் பம்பாம் டிசைன் வந்து ஃபுல்லாக வச்சு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பேன்னு நீங்களே ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிசைன் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.